மனிதர்களை இன்னொரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியது. அந்த கனவு அவங்களோட மானசீக நிலையை பொறுத்து தான் வரும். சில சமயங்கள்ல இந்த கனவுகள் நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ இல்ல எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நாளையும் காட்டும். சில சமயம் கனவுல இது நம்மளை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், பயப்படவும் வைக்கும். சில சமயம் உயிரை எடுத்துடும். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, என்ன வெளியே எடுங்க. நீ எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்ட. நீ சேர்ந்த 3வது மாசமே கம்பெனிக்கு 2வது ப்ராஜெக்ட் போயிருச்சு. எப்படி சார் அது ஷட் அப். நீ எதுக்கும் உதவவே மாட்ட. லூசர், குட் ஃபார் நதிங். பாஸ், ஹலோ பாஸ். எங்க இருக்கப்பா நீ? இன்னும் நான் உன்னை வேலையிலிருந்து தூக்கலப்பா. சார், இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை சார். அதனால தான் நான் ஐ டோன்ட் கேர் அபௌட் யுவர் ஹெல்த். மிஸ்டர் ஷவுகி ஃபைல் 4 நாளைக்குள்ள ஃபைல் அப்டேட் ஆகணும். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். என்னோட உடம்பு சரியில்லை சார். வாட் a joke. மிஸ்டர் ஷவுகியோட ஃபைல் எனக்கு 4 நாளைக்குள்ள அப்டேட்டா கிடைக்கணும். இல்லைன்னா இந்த அக்கவுண்ட் நம்ம கையை விட்டு போயிடும். இல்ல சார், எதுவுமே ஆகாது சார். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். அவரோட பேலன்ஸ் இப்ப ஈக்குவல் ஆயிடும் சார். அப்புறம் ரிட்டர்ன் ஃபைலை ஃபைல் பண்றதுக்கு சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்குல்ல. Forget about Saturday. நீ ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்க்கறியோ வீட்ல இருந்து வேலை பார்க்கறியோ அது எனக்கு தெரியாது. ஆனா 4 நாளைக்குள்ள அப்டேட்டா இருக்கணும். புரியுதா? சார், ஆனா என்னோட உடம்பு. ஹலோ சார், சார். டார்ச்சர் பண்றானுங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? கப்ப உடைச்சிருக்கீங்க. கவனமாவே இருக்கிறது இல்ல. இதுக்கு யார் கொடுப்பா காசு? நீயா? சாரி சார், உங்க உடம்புக்கு ஏதோ பிரச்சனை இல்லையே? என் உடம்புக்கு என்னாச்சு? இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்கல்ல சார். சரி சரி, இங்க இருந்து போ போ. அட போ.
உனக்கு என்னாச்சுப்பா? யாரு நீ? உன்னோட பேர் என்ன? நான் உன் கூட பேச போறதில்ல. நேத்து மூவிக்கு நீ ஏன் வரல? நீ தானே ஃபோன் பண்ணி என்ன டிக்கெட் புக் பண்ண சொன்ன. அப்புறம் ஏன் வரல? உனக்கு தெரியுமா, மூவி முடியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ண அட்டெண்ட் கூட பண்ண மாட்டேன். ஐம் ரியலி சாரி. நிஜமா நீ ஃபிலிம்க்கு வர சொன்னது எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஆஃபீஸ்ல டே நல்லா இல்லை. பாஸ் என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. எங்க பாத்தியா, என்னோட மொபைலை பாரு, உடைஞ்சிருக்கு. இது எப்படி உடைஞ்சது? எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அன்னைக்கு ராத்திரி எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு வந்தது. ரொம்ப பயங்கரமானது. என்னை யாரோ கட்டுப்படுத்தின மாதிரியா இருக்கு. வெளியே வரவே முடியல. அப்புறம் யாரோ என்னை அடிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான கனவு. அந்த கனவை இப்ப நினைச்சாலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நான் வரல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. I just don't remember anything. அங்க பாரு, அது என் கனவுல பார்த்தது. அவ என் கனவுல. சமீர், அங்க யாருமே இல்ல. அங்க 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 பாரு, அவ மறுபடியும் வந்துடா. அங்க யாருமே இல்ல. யாரு இருக்காங்க? விடு என்ன, என்ன விடு. சமீர், 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 என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இது என்ன? இந்த மார்க்ஸ் எப்படி வந்துச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? சமீர், என்ன பாரு, என்ன ஆச்சு? நான் சமீர் இல்ல, தீனு. தீனுவா? என்ன உளற நீ? கையெடு. யார் நீ? சமீர், நான் ஸ்னேகா. உனக்கு என்ன ஆச்சு? பதில் சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? என்னாச்சு சமீர்? என்னாச்சுன்னு சொல்லு சமீர். என்னோட வாழ்க்கை ஒரு கனவாயிடுச்சு. முழிச்சுக்கிட்டே கனவை காண்றேன். நான் தூங்கும் போது கனவுல ரொம்ப பயங்கரமான கனவுலாம் வருது. என்னை காப்பாத்துங்க சார், இல்லைன்னா நான் செத்துருவேன். உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. உங்க வாழ்க்கையில சில ப்ராப்ளம்ஸ் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போகுது.
அதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. சரி, உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்லுங்க. ஏதாவது டிராமா, யாராவது இறந்து போனது? அந்த மாதிரி நடந்திருக்கு. இவரோட அப்பாவும் அம்மாவும். ஆனா அது நடக்கும்போது இவனுக்கு வெறும் 2 வயசு தான். அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சா? ஐ மீன் ஸ்கூல், காலேஜ் டேஸ்ல? எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு 18 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் 1 வாரமா நான் கோமால இருந்தேன். இது எல்லாமே அதால கூட இருக்கலாம் இல்லையா? அந்த கார் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? ஆக்சுவலி எனக்கு தெரியல. அப்படின்னா? நான் ஆக்சுவலி அதை மறந்துட்டேன். நேற்று நடந்தது ஞாபகம் இல்லை. சின்ன வயசுல கேட்டா எப்படி ஞாபகம் இருக்கும்? எனக்கு ஞாபகமே இல்லை. ஓகே, நான் சில டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன். அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டு வாங்க. அப்புறம் சில மெடிசன்ஸையும் எழுதி தரேன் தூக்கத்துக்காக. இல்லை சார், எனக்கு தூக்கமே வேண்டாம். எனக்கு பயங்கரமான கனவுலா வருது சார். எனக்கு தூக்கமே வராம இருக்க மருந்து கொடுங்க. சமீர், என்னாச்சு? சமீர், இந்த காயம் எப்படி ஆச்சு? டாக்டர், இது தானாவே ஏற்பட்டிருக்கு. இது ஒன்றும் தானா வந்தது கிடையாதுங்க. இந்த மார்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சமீர், சமீர், என்ன பாக்குற? நீங்க ஒன்று பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, டாக்டர் ஹெனன்கா. அவங்க ரீட் ஸ்பெஷலிஸ்ட். நீங்க போய் அவங்கள பாருங்க. டோன்ட் வரி ஸ்னேகா, இன்னைக்கு நான் தூங்க போறதில்ல. சமீர், எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். சமீர், சமீர், சமீர். நான் தூங்க மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன். ஸ்னேகா, ஸ்னேகா, போனை ஏன் எடுக்க மாட்டேங்கிற?
நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சமீர். வாங்க. டாக்டர் யோக் உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு. நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. மேடம் மேடம் எனக்கு குணமாயிடும்ல? சமீர், இங்க பாருங்க சமீர். கனவு, ஹாலுசினேஷன்ஸ், ஆட்டோ பாடி எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் ஒரு பிரம்ம மாதிரி. செஸ் போர்ட்ல நம்ம மூளையை வச்சு நம்ம கேம் விளையாடுற மாதிரி தான். ஒரு ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் மாதிரி. அதையே வின் பண்ணிட்டீனா நீ கண்டிப்பா குணமாயிடுவ. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வா, இங்க உட்காரு. இந்த சமீர், இத குடி. என்னது இது? பயப்படாத சமீர், இது ஒரு போஷன். இத குடிச்சா நீ முழிச்சுக்கிட்டே கனவு காணலாம். ஏன் முழிச்சுட்டே கூட இருக்கலாம். நீ தூங்குனதுக்கு அப்புறம் உனக்கு வர கனவுகள் எல்லாம் இப்ப வரும். குடி. போதும் சமீர். இப்ப படு. சமீர், டாக்டர் என்னாச்சு? சமீர், 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 சமீர் எழுந்துரு. சமீர், சமீர் எழுந்துரு. சமீர் கொஞ்சம் எழுந்துரு. சமீர், சமீர் எழுந்துரு. சமீர் எழுந்துரு. சமீர், சமீர் எழுந்துரு. சமீர், சமீர், பார்த்து எழுந்துரு. சமீர், ஆர் யூ ஓகே? உனக்கு என்னாச்சு சமீர்? நான் சில வருஷங்களா கனவுகளை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் யோக் மூலமா தான் நான் சமீரை மீட் பண்ணேன். கனவுகள் எல்லாம் நம்ம இமேஜினேஷனால உருவாக்கக்கூடியது, ஸ்ட்ராங்கானது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கைக்கும் கனவுகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சோல் பவர் கம்மியா இருந்தா நாம மானசீகமா வீக் ஆகிறது உண்டு. ஆனா சமீருக்கு சாரீரக சக்தி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கனவுகளால அவன் உடம்பு மேல விழுற மார்க்ஸ் இதுக்கு முன்னாடி படுத்தவங்களுக்கு யாருக்குமே வரல. உண்மையை சொல்லணும்னா சமீருக்கு என்ன நடக்குதுன்னு அவனால கூட புரிஞ்சுக்க முடியாது. ரிலாக்ஸ். உனக்கு தூக்கம் வருது சமீர். நல்ல ஆழ்ந்த தூக்கம், அமைதியானது, சாந்தி நிறைஞ்சது. தூங்கு சமீர், மெல்லமா. நீ தூங்கிட்ட சமீர்.
ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்ன போக விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யார் நீ? என்ன வேணும்? சமீர், டாக்டர், இப்ப ரிலாக்ஸ் பண்ணணும். சமீர், வெளியே வா. சமீர், என்னாச்சு சமீர்? இந்த அடி உனக்கு எப்படி பட்டுச்சு? என்னாச்சு? எனக்கு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு பயங்கரமான கனவு வருது. இன்னைக்கு கனவுல நான் என்னையே பார்த்தேன். எதுக்கு? ஏன்? எனக்கு எதுவுமே தெரியல. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உன்கிட்டயே தான் இருக்கு. ஞாபகப்படுத்தி பாரு சமீர், ஞாபகப்படுத்தி பாரு. எனக்குள்ள இருக்கா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எனக்குள்ள என்ன இருந்தாலும் சமீர், ஏதாவது ஒண்ணு இருக்கும். யாரையாவது உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட தாத்தா. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கனவுகளோட தொல்லையினால அவனுக்கு தூக்கமே போயிடுச்சு. எப்பவும் முழிச்சிட்டே இருக்கணும்னு நினைச்சான். அவன் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அத கனவுல பாக்குறது வழக்கம். இது எல்லாமே அவனா பண்றானா என்ன? ஆனா இல்ல. அப்ப இதை யார் அவன் மூலியமா பண்ண வைக்கிறது? அதுக்கு என்ன தேவைப்பட்டு பண்ணுது? 8 வருஷமா நான் உன்னை இங்க இருந்து தூரமா வச்சிருக்கேன். ஏன் திரும்பி வந்த? நீங்க எப்பவும் என்ன இங்க வரத தடுக்கிறீங்களே, ஏன்? இத பத்தி நான் எப்பவும் யோசிச்சதில்ல. ஏன்? இப்போ நேரம் வந்துருச்சு தாத்தா. இப்போ நீங்க இங்க ஏன் வர வேணான்னு தடுக்கிறீங்க? என் வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு இதுதான் பதிலா இருக்கணும். கேள்வியா? என்ன கேள்வி? என் கனவுல வரக்கூடிய கேள்விகள். எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? எனக்கு தெரியல தாத்தா. என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. எதுக்காக அது என்ன பழி வாங்குது? பழியா? ஆமா தாத்தா. ஒன்னும் இல்ல, டீனுவை பழி வாங்கறதுக்காக. டீனு? டீனு. இந்த டீனு யார் தாத்தா? அவனுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? நீ சமீர், நீ டீனுவும் தான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தாத்தா. இங்க இருக்கா பாருங்க, இவதான் அவன். அது அவங்க நிக்கிறா பாருங்க. யாரு? அவதான் தாத்தா, இங்கதான் நிக்கிறா அவன். சின்ன வயசுல உனக்கு பிம்பிடிங்கிற ஒரு வியாதி வந்தது, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். சமீரும் நீந்தான், டீனுவும் நீந்தான்.
டீனு உன்னுடைய ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. உனக்குள்ளதான் அவன் இருக்கான். அவன் வெளியில வரும்போது உனக்கு ரொம்ப கோபம் வரும். ரெண்டு வயசுல கடவுள் உன்கிட்ட இருந்து அப்பா அம்மாவை பறிச்சிட்டாரு. உன்னுடைய சின்ன வயசு ரொம்பவே கடினமானது. பசங்க உன்னை கேலி பண்ணுவாங்க. அட என்னாச்சுப்பா, மறுபடியும் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா? இங்க வாப்பா, இங்க வா. இந்த கஷ்டமான மோசமான உலகத்துல ஒரு வித்தியாசமான பையன். மேலோட்டமா பாக்குறதுக்கு சாந்தமா இருப்பான், உள்ள இருந்து பார்த்தா கோபக்கார பையன். கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிறவன் வெளியில வர ஆரம்பிச்சான். அது இயல்பாவே ஆயிடுச்சு. ஒரு நாள் உனக்கு திடீர்னு கோபம் வந்துச்சு. அந்த டீனு அப்பதான் வெளியில வந்தான். நீ என்ன அடிச்சல, திருப்பி தரணும்ல. சமீர், என்ன பண்ணிட்டு இருக்க? விடு அவனை. சமீர், விடுன்னு சொல்றேன்ல. சமீர், விடுப்பா. சமீர், சொன்னா கேளு. சமீர், என்ன? என் பேரு சமீர் இல்ல, டீனு. டீனு? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னு. நீ சமீரா இருக்கும்போது உனக்குள்ள டீனு பர்மனன்ட் ஆயிட்டான். எது நான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. ஆனா நீ எப்பவும் அப்படி இருக்க மாட்ட. நீ சமீர், உனக்கு 20 வயசு இருக்கும்போது நீ மயூரிங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த. ஹலோ ஹலோ மயூரி, போனை வச்சிடாத மயூரி ப்ளீஸ். நான் உன்னை ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத. நீ ஏன் என்ன இப்படி பண்றன்னு தெரிஞ்சுக்கணும் மயூரி ப்ளீஸ். நான் தான் எந்த தப்பும் பண்ணல. இதெல்லாம் பொய் தானே? சொல்லு மயூரி, இதெல்லாம் பொய் தானே? சொல்லு. மயூரி, ஆனா மயூரிக்கு உன்னை பிடிக்காது. அப்போ நீ ரொம்ப கோபத்துல இருந்த. ஏன்னா சமீர், உனக்குள்ள இருக்கிற டீனு யார் பேச்சையும் கேட்க மாட்டான். சமீர், ஒரு நாள் நீ மயூரிய பார்க்க போன. மயூரிக்கு உன்னோட டியூவல் பர்சனாலிட்டியை பத்தி தெரியாது. அன்னைக்கு ராத்திரி உன்னுடைய புது ரூபத்தை பார்த்து பயந்து போயிட்டா. போதும், ரொம்ப பண்ணிட்ட. என் மனசோட விளையாடாத. பிடிச்சா எடுத்துப்ப, இல்லைன்னா தூர போடுவ. நீ என்ன பேசிட்டு இருக்க சமீர்? மயூரி, மயூரி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ப்ளீஸ் 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 என்னை விட்டு போகாத மயூரி. ப்ளீஸ் என்னை லவ் பண்ணு. நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ணல சமீர். நான் சமீர் இல்ல, டீனு. சமீரோட வாழ்க்கையில விளையாடுறியா? அந்த அப்பாவி சமீரோட வாழ்க்கை இப்போ என் கையில இருக்கு. நான் அதுக்கு இப்ப பொறுப்பு. என்ன ஏன் ஹர்ட் பண்ற சமீர்? என்ன விட. மயூரி, 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 I'm really sorry மயூரி.
மயூரி மயூரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா ஆனா எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மயூரி. எனக்கு என்ன ஆகுது, எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை காப்பாத்து. நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. என் வாழ்க்கைக்கு நீ வேணாம், போயிடு. மயூரி, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். எனக்கு மட்டும் தான் சொந்தம். மயூரி, நிக்கிறியா? என்னை விட்டு போறியா? என்னை விட்டு போறியா? டீனுவை விட்டா? ஏன்? சமீரோட எல்லா விஷயங்களுமே டீனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சமீருக்கு டீனுவை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் டீனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்கும்னு. அவன் எப்பயாவது ஏதாவது தப்பு பண்ணுவான்னு தெரியும். நான் அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பேன். நான் பயந்ததை அவன் பண்ணிட்டான். டீனு மயூரிய கொன்னுட்டான். அப்பதான் மயூரியோட பணத்தோட ஒன்ன நான் பார்த்தேன். நீ மறுபடியும் சமீரா மாறிட்ட. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் மயூரியோட பாடிய ஒரு சுடுகாட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சிட்டேன். அந்த கோபத்தோடையே அவளை நான் புதைச்சிட்டேன். ஆனா உனக்குள்ள இருக்கிற டீனு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்புறம் அவனோட மயூரோட ஆத்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நீ கோமாவுக்கு போயிட்ட. நினைவு வந்ததும் உன்னோட மறு உருவமான டீனுவா தான் வந்த. நான் நினைச்சேன் மயூரி ஞாபகம் உன்னை மறுபடியும் டீனுவாக்கிடுமோன்னு பயந்தேன். அதனால நான் உன்னை கோவாக்கு அனுப்பிட்டேன். நான் தான் டீனு, உனக்குள்ள இருக்கிறவன். பாருங்க தாத்தா, அவ வந்துட்டா. யாரும் இல்ல சமீர், நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கேன்ல, நீ தூங்கு. காம் டவுன், காம் டவுன் சமீர். சமீர், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவளை அன்னைக்கே நான் எரிக்காம விட்டுட்டேன். அப்பன்னா அவ போயிருப்பா. சமீருக்கு முதல் முறையா அந்த உண்மையை பத்தி தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கிறது தெரியாது. அவனுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டி டீனுவை நினைச்சு சமீர் உண்மையிலேயே ரொம்ப பயந்து போயிட்டான். இதனால தானே என்னன்னு தெரியல, சமீரோட பர்சனாலிட்டியில டீனுவோட டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சமீர், என்ன பண்ற?
தாத்தா 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 உங்களுக்கு என்னாச்சு தாத்தா சமீர், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவளை அன்னைக்கே நான் எரிக்காம விட்டுட்டேன். சாரி மயூரி. ஆனா நான் சமீர். பாரு நான் எவ்வளவு பயப்படுறேன்னு. உனக்கு என்ன தோணுது? உன்னை பார்த்து பயப்பட வேணாம். இல்ல, உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஆனா அந்த மயூரி சமீரை இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற டீனுவை அழிக்கணும்ன்றதுக்காக அவன் கனவுக்குள்ள வந்து அவனை பயமுறுத்திட்டு இருந்தா. அவ எந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கானா, 8 வருஷம் கழிச்சு தான் தாத்தாவை பார்க்க அவன் போயிருக்கான். ஆனா சமீருக்கு தெரியாதது என்னன்னா, மயூரி இவன் உயிரை எடுக்க தான் வந்திருக்கான்னு. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமீர் குறைஞ்சுக்கிட்டே வந்தான். டீனு வெளிப்பட ஆரம்பிச்சான். அவன் தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் டீனுவாவா அவன் இருந்தான். ஏன்னா சமீர் அவனுக்குள்ள அழிஞ்சு போயிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, டீனு தான் சமீரை கொன்னு இருப்பான்னு. அப்புறம் அவன் டீனுவா மாறி மயூரிய சந்திச்சான். மயூரி அப்ப எதுவுமே பண்ணல, ஏன்னா அவளுக்கு தெரியும் சமீர் அவளை எதுவுமே பண்ணலன்னு. அப்புறம் மயூரி டீனு அழிச்சு அவளோட பழிய தீர்த்துக்கிட்டா. நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் கனவுகளுக்கும் ஒரே ஒரு நூல் இழை வித்தியாசம் தான் இருக்கும்.
நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் கனவுக்கும் ஒரு நூல் இழை வித்தியாசம் இருக்கும். ஆனா சமீருக்கும் டீனுக்கும் அந்த இடைவெளி இல்லாததுதான் காரணம். கனவு கனவு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. கனவு எல்லாருக்கும் வரதுண்டு. சிலருக்கு கலர்ல, சிலருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல, சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இவ்வளவு எதுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட கனவு வர்றதுண்டு. எல்லா கனவுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது இல்ல, சிலதுக்கு இருக்கு. அந்த சில கனவுகள் நம்ம ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். ஆனா சில சமயம் இந்த கனவுகள் நம்ம மனநிலைமையை கூட பாதிக்கும். அது எப்படின்னா, நீங்க மாடியில இருந்து கீழே விழற மாதிரி கனவு வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க மனசு ரொம்ப பயப்படுது. இன்னும் சிலருக்கு கனவு எப்படி இருக்கும்னா, ஓடுற மாதிரி, சில பேர் விரட்டுற மாதிரி வரும். இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஏதோ பிரச்சனையில இருந்து தப்பிக்க நினைக்கிறீங்க. கனவுகளோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்காதீங்க. அது ஒரு ஆட் டிவி ப்ரோக்ராம் மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. கனவு காணுங்க, சந்தோஷமா இருங்க.